ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் 2 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 என்ன நடந்துருச்சு, ஹீரோக்கும் வில்லனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சண்டை நடந்திருக்கும். ஒரு பாகிஸ்தான் வீரன் வந்து பார்த்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு எவ்வளோ பெரிய ஹை பொசிஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்க மாட்டேன். அவனுக்கும் நம்ம ஹீரோ ஒரு சோல்ஜருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சண்டை நடந்திருக்கும். ஹீரோட வில்லன் நாடுகளும் 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுரும். அது நம்ம ஹீரோனே நல்லா பயங்கரமாக அடியை வாங்கியிருப்போம். ஏன்னா எல்லாம் வெல் ட்ரெயினில் இருப்பாங்க. எப்படி வில்லன் ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி போட்டு நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே துப்பாக்கி வச்சு காட்டுவார், நீ யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கடத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போயிருப்பான். இங்கே தான் ஃப்ளாஷ் பாயிண்ட் நடந்திருக்கும். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ வீரனாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பான், வெறும் ஒரு சோல்ஜராக இருந்திருப்பான். அவனுக்கு வந்து அந்த அந்த பார்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டிருப்பான், டியூட்டி போட்டிருப்பான், டெய்லி ஒர்க்கு போகிறது. அவனுக்கு தனியாக போர் அடிக்கணும்ல, ஒரே ஒரு ஆள் தான் இங்கே இருக்குன்னா, இங்கே ஒரே ஒரு ஆள் தான் இருக்குன்னா, இங்கே பாகிஸ்தான் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கான். என்ன உங்கள் நாட்டுக்கும் எங்கள் நாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்து முதல்ல வந்து பார்த்தா உங்கள் நாடும் எங்கள் நாடும் ஒரே நாடாக தான் இருந்துச்சு. இப்போ தான் நடுவில் ஏதோ ஒரு பார்ட்டிஸாக பிரிஞ்சிருச்சு. பாலிட்டிக்ஸ் மட்டும் தான் பிரிஞ்சதை தவிர்த்து என்ன 2 பேருக்கு இது இருந்துச்சு, கற்பழிப்பு நடக்குது, பாலிடிக்ஸ் நடக்குது, எல்லாமே ஒன்றா தான் நடக்குது. வெறும் கலர் மாதிரி இருக்குது, பேர் மாதிரி இருக்குது. அதை தவிர்த்து ஒன்றுமே நடக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பார்த்தோன்னா ஜாலியாக வந்து பார்த்தோன்னா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா தான் வந்து பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இதோட நம்ம பார்ட் 2 நான் முடிச்சிருப்போம். இப்போ நம்ம பார்ட் 3 தான் கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம ஹீரோ டெய்லி அப்படியே ஃப்ரெண்டோட அந்த பாகிஸ்தான் வீரனை பேசிட்டு வந்து டியூட்டி முடிஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் வரும் பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த லெவல் போகிறான் என்னன்னா, இங்கே நீங்கள் வந்து பாகிஸ்தான் நாட்டுக்கே வந்து போய் உங்கள் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாட்டிக்கிட்டு கிடக்குறாரு, நம்ம ஆள் ஒரு வீரர், நீங்கள் தான் போய் அவனை காப்பாற்றிட்டு கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு 10-20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கேன். ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு துப்பாக்கி எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு பிஸ்டல்லாம் வச்சுட்டு போகிறான். அவன் வந்து ஹெட்டெலாம் கிடையாது, இவன் ஒரு சோல்ஜராக அப்படியே மறுபடியும் போயிட்டு அங்கே ஹெலிகாப்டர்லேருந்து கீழே இறங்கி அங்கே இருக்கிற அந்த பாகிஸ்தான் வீரர்களும் எப்படியோ சுட்டு கொண்டு திரும்ப வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பாகிஸ்தான் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற ஆளுங்க வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து காப்பாற்றி அந்த டாக்டரு இவங்களோட ராணுவ வீரரே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு கூப்பிட்டு போயிடும். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாகிஸ்தான் கிட்ட மாட்டிட்டேன். பாகிஸ்தான் ஆளுங்க கிட்ட வந்து செம்ம அடி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ஆல்ரெடி ஆகவே ஆகுது. இப்போ சான்ஸ் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்காரன் இந்தியா போட்டு அடின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன், நம்ம வில்லனையும் பார்க்குறேன். ஹீரோயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மிக ஹை கமாண்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, எல்லாமே இவங்களுக்கு கீழே தான் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கமாண்ட் இருக்குது. ஹீரோ இந்த வில்லன் சொன்னால் பார்த்தீங்களா, அவன் ஒரு கமாண்ட், அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த ஹீரோயின். அதே மாதிரி பாகிஸ்தான் தான் என்னோட அந்த ராணுவ வீரத்தில் நம்ம பிளெஜ் எடுத்துரும் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். எதிரி நாட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுக்கொள்ளணும், முக்கியமாக இந்த இந்தியாக்காரங்களாம் பார்த்தா சுட்டுக்கொள்ளணும் தரும். அது ஒரு இந்த மத பேர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பாகிஸ்தானுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம வில்லன். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஒரு பாதியமாக இருந்துச்சோம். நம்ம வில்லனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ போட்டு பண்ண அடுத்தது நீங்கள் என்ன தான் பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கேன், அடுத்து நீங்கள் எங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா வச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன். அது நம்ம சோல்ஜர் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், நம்ம வில்லன் இங்கே தான் இருக்கேன், நம்ம ஹீரோன் எங்கே தான் இருக்கேன், அதை ஏன்டா எங்கிட்டே கேட்டிருக்கேன், நான் வெறும் ஒரு சோல்ஜர் ஸ்டாண்டர்டைஸ்டாக நிற்பான், அட்டென்ஷனாக இருப்பான், சுட்டு சொல்லணும் அவ்வளோதான். அதை தவிர்த்து என்ன எனக்கு தெரியும், ஒன்றுமே தெரியும். எங்கள் நாட்டோட படை வீரர் நீ அவன்கிட்ட தாண்டா கேட்குறேன், எனக்கு அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் வெறும் ஒரு சோல்ஜர் தான்டா. ஏன் உனக்கு தெரியாது, நீ சோல்ஜர்லேருந்து அப்படியே பொசிஷனுக்கு வந்து இல்லை அப்படியே நீ பொசிஷன் எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு கேட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிச்சிட்டு இருக்கேன். வில்லனை பார்த்து நம்ம ஹீரோ செம்ம அடின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கேன். சரி நீ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைண்டாக வந்து பார்த்துட்டு கேட்டுரு. அப்போதைக்கு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர் இருந்திருப்பான். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா வில்லன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவன் சொல்கிறது கரெக்டு தானே, அவன் வெறும் ஒரு சோல்ஜர் தான், அவனுக்கு என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிய போகுது, சுடப்பானா சுட தொல்ல போகிறான், காப்பாற்றினா அவனுக்கு எதுவுமே வந்து பார்த்தோன்னா தெரியாதுன்னு வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்கான். சரி இதுக்கப்புறம் நீ இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்து பார்த்தோன்னா மாட்டிக்கிட்டு எனக்கு இதுவே வந்து பார்த்தோன்னா டவுட்டாக தான் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் ஏதாச்சும் இங்கே வந்து நம்மளோட இதே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா வில்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், என்னடே நானே ஒரு சொல்கிறேன், நான் என்னடா பண்ண போகிறேன், ஒரு தாள் இந்த மொத்த பாகிஸ்தான் இது பண்ண முடியுமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோ, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நாடாக தான் இருந்துச்சு, நடுவில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ண வேலையை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிச்சு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட அந்த பாகிஸ்தான் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க அதே தான் சொல்லிருக்காங்க, நீ எங்கள் நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நீ மனுஷன் தான் நானும் மனுஷன் தான், எதனால் இந்த டெரரிஸ்ட்னு ஒரு பேர் வந்துச்சு, பார்டர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஏதோ ஒரு காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அது இல்லாமல் ஒரு காலத்தில் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருந்தோம். இப்போ என்ன இதுக்கு நான் ஃபஸ்ட் ஆல் தீவிரம்னு சொல்கிறேன், நான் இப்போ நான் தீவிரவாதி கூட சொல்லவே இல்லையே, நீ வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வர எங்கள் நாட்டு நீ சுட்டால் மட்டும்தான் எங்கள் நாட்டு தீவிரவாதி, நீ உன் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்துகிட்டு வர, புல்லட்ஸ் எடுத்துகிட்டு வர, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரிஜினல் துப்பாக்கியா இல்லை பொய்யான துப்பாக்கின்னு கூட தெரியாது, நாங்கள் எதுக்கு ஒன்று நாட்டை வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கணும், நாங்கள் எங்கள் நாட்டை தான் மட்டும் தான் காப்பாற்றுறோம், யாராச்சும் எங்கள் நாட்டை எடுத்து துப்பாக்கி வந்து சுட்டால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு தீவிரம்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் யாரையுமே உங்களை பாகிஸ்தான்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா தீவிரம்னு சொன்னதே கிடையாது, நீங்கள் தான் உங்களை நினச்சிக்கிட்டு
நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாம் பிளாஸ்ட் பண்ணுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது நாங்கள் வெறும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கணும் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறது. அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறதே இல்லை. இது நாம் பேசி என்ன பண்ண போகிறது, இங்கே நடக்கிறது இல்லை. அந்த பாலிடிக்ஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி நம்மளோட மைண்ட் செட்டை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்து விட்றாங்க. நான் இதை தான் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டு வீரர்களை நீ பிடிச்சி வச்சுட்டு நாங்கள் வந்து காப்பாற்ற போகிறோம், அவ்வளோதான். அதுதான் அவங்ககிட்ட இருந்தது இந்தியன் பாஸ்போர்ட்டும் எங்ககிட்ட இருக்கிறது இந்தியன் ஒரு பாஸ்போர்ட்டு. நீ மாட்டிட்டு இருக்கிறது பாகிஸ்தான் பாஸ்போர்ட். நீ பாட்டு அவனை சும்மா விட்டுட்டு அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்து நாங்கள் எதுக்கிட்ட இங்கே வந்து உங்ககிட்ட இப்படி சிற்பண்ணி நான் வந்து பதில் வாங்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கிட்ட உங்கள் நாட்டு வீரர்களாக சுட்டுக் கொள்ள போகிறேன். நீ எதையும் பண்ணாமல் இருந்தால் அப்படியே விட்டுருந்தா நாங்கள் பாட்டு விட்டுக்க போகிறேன். நீ எங்கள் நாட்டுக்கு வந்தால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம். நீ ஏதோ துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தே இல்லை கத்தி எடுத்துகிட்டு வந்தே, நீ எதையுமே எடுத்துடல. நீ பாட்டுக்கு வந்தால் டூரிஸ்ட் விசா மாதிரி வந்தால் பார்த்துட்டு போகிறேன். நான் உன் மேலே என்ன ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த பாலிட்டிக்ஸ்காரன் பண்ணது ஸ்கூலில் இந்த படித்தது அந்த நாட்டு வீரர்களே ஒரு தப்பானவங்க, இவனுக்கு தப்பானவனுங்க சொல்லி சொல்லி தான் நம்ம மைண்டில் ஒரு இதை பண்ணி விட்டுருங்க. அவங்க பண்ண தப்புக்கு பாலிடிக்ஸ் பண்ண காரணம் நம்மளை ஏன்டா போட்டு இப்படி அடிச்சிருக்க, கொஞ்சம் விட்டு தொலைடா, நான் என் நாட்டுக்காக திரும்ப போகிறேன். நீ எப்படி இருந்தாலும் என்னை உயிரோட விட மாட்டேன்னு தெரியும். சரி சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லு. இதுக்கப்புறமேட்டு ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நம்ம நாட்டை அந்த நட்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதிலே நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோ மேலே லைட்டாக ஒரு கரிசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். சரி இதுக்கு மேலே நான் அப்புறம் இது பண்ணாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அவனை வந்து விடு வச்சிடும். நாம தான் இவன் தான் சொல்லிட்டு இருக்கானே இவனுக்கு இந்த பார்டர் இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டில் ஃப்ரெண்ட் ஆகணும்னு தான் நினைக்கிறான். சரி இவனை விட்டுரு. நம்ம வில்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இவன் இப்படியே சொல்லி நான் இங்கே இருக்கிற ஆள் சொல்லிடுறோன்னு கேட்டேன். அது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டா நான் திரும்ப சொல்கிறேன். நான் அப்படி என்னத்தை தாண்டா சொல்ல போகிறேன். நாங்கள் இன்னும் உங்கள் நாட்டுக்கு ஃபஸ்ட் ஆல் வந்து துப்பாக்கியில் சுடவா முடியும். அப்படி சுட்டால் நீங்கள் விட்டுருவீங்களே. ஃப்ரெண்டாக போகிற நினைக்கிற நாட்டுக்கு எதுக்கடா துப்பாக்கி கத்தி, நீ பாட்டுக்கு வரேன் நான் பாட்டுக்கு வரேன். நான் தான் என் நாட்டை சுடவே வரலையே, சும்மா ஜாலியாக டூரிஸ்ட் பார்க்க வரேன். டூரிஸ்ட் பார்க்குறோம் நீ எதுக்கடா விட்றீங்க இந்தியான்னு சொல்லி நீங்கள் தாண்டா முத்திரை குத்துனீங்க. நீ யாரை முத்திரை குத்துணுமோ அவங்கள முத்திரை குத்துறதில்ல, சும்மா சாதாரண ஒரு பொதுமக்கள் நாட்டை காப்பாற்றுற பார்டரு இவங்கள தான் நீ துப்பாக்கின. அவன் ஏன் நாட்டை காப்பாற்ற வரான். நீ எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. எங்கள் நாட்டு மக்கள் எங்கள் குடும்பத்தை நான் காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். நாங்கள் உங்கள் நாட்டு பக்கமே வரல, நான் பார்டரை தான் எங்கள் பார்டரை நாங்கள் எந்த ஒரு அந்நிய சக்தி இல்லாமல் காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். நாங்கள் பார்டரை தான் காப்பாற்றுறோம். பட் உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையே இருந்திருக்கு. உள்ளே நடக்க போகிற பாலிடிக்ஸு அரசியல் அந்த பிரச்சனையே இங்கே இருக்கிற தீர்க்க முடியல. இதில் உங்கள் நாட்டுக்கு வந்து நான் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு டூரிஸ்ட்டுக்கு சுட்டு எதுக்கடா இந்த தேவையில்லாத சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்குறான். ஆனால் வில்லன் அவன் அந்த மைண்ட் செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கணும்னா அந்த பாகிஸ்தான் அந்த இது இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட் எங்கள் நாட்டு வீரர்கள் தான் முக்கியம். சரி இப்போ இவன் வில்லன் ஹீரோயின் பண்ண சொல்கிறான் இவனை விட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது. வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட கூட இவன் நம்ம நாட்டு ஆளுங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு சொல்லியிருக்கான். ஃப்ரெண்டாக தானே வந்திருக்கா உட்காந்து பேசியிருக்கான்னு கேட்குறதுக்கு ஹீரோ வந்து பார்த்தா சொல்கிறேன். ஏன்டா நீயே ஒரு பெரிய ஒரு பிசாஸ் பைத்தியக்காரன் சுட்டுக்கிற இப்போ இந்தியாக்காரன் வந்து சுட்டு தள்ளுங்கிறேன். உன்னோட கீழே வர ட்ரெயினர் மட்டும் நீ என்னத்தான் மைண்ட் செட் மாற்றி வச்சிருப்பேன். அதே மைண்ட் செட் வச்சுருப்பேன். ஏன்னா உங்ககிட்ட என்ன உட்காந்துட்டு பேசிகிட்டே இருக்க முடியும். நான் கையை தூக்கினாவே நீ பாம்புன்னு நினச்சி என் கையை சுட்டு தொடருவேன். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ தமிழ்நாடு உங்கள் பாகிஸ்தான் ஆளுங்க தான் எங்கள் சவுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. நாங்கள் ஹாட்டோட டொனேஷனே வந்து பார்த்து நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். அப்போ கூட உனக்கு தெரியாத நாங்கள் எவ்வளோ பெரிய நல்லவங்க. நாங்கள் யாரும் எந்த நாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிரியை நடத்தவே நாங்கள் பார்த்தோன்னா இல்லை. நீ துப்பாக்கி எடுத்து சுட்டால் மட்டும்தான் எங்கள் நாட்டு எதிரி. நீ துப்பாக்கி எடுக்கும்போது நீ எப்படி எதிரிங்கிற இராணுவ வீரர்களை கூட நாங்கள் எதிரின்னு சொல்லுது. அந்த நடக்க போகிற அந்த பாலிடிக்ஸ் நீ ஒரு மனுஷன் நான் ஒரு மனுஷன் அவ்வளோதான். நம்ம ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. நம்மளும் மூச்சு வாங்கினா நீ மூச்சு உடம்புல ஒரு ரெட் கலர் ரத்தம் தான், என் உடம்புல ரெட் கலர் ரத்தம் தான். நம்மளோட பாதுகாப்பு நம்ம பார்டரை காப்பாற்றணும் அவ்வளோதான். நீ எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கேன், நான் உங்களுக்கு 40 லட்ச ரூபா கொடுத்து ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல உணச்சிக்கும் கூட இல்லை இல்லையாடா. நாங்கள் மனுஷனாக தாண்டா எதிரி பக்கத்து நாட்டை பார்க்குறோம். நாங்களாம் மனுஷனாக தாண்டா பார்க்குறோம். யாரையுமே நாங்கள் எதிரியாக கூட பார்த்ததில்லை. நீங்கள் பண்ணுறதுனால தாண்டா நாங்கள் எதிரியாகவே பார்த்து சுட வேண்டியதாக போச்சு. நீ பண்ண ஒரு தப்பாலாம் ஏன்டா இன்னொருத்தனையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தப்பான கேட்டேன். 10 பேர் ஒருத்தன் தாண்டா தப்பாக இருப்பான். ஒரு ஆளை விட்டு மிச்சம் இருக்கிற 9 ஆளையும் தப்பான சொல்ல முடியுமா. அங்கே ஒரு நல்லவனு இருப்பேன். அதே மாதிரி தாண்டா நாங்களும் நீ எவனோ ஒன்று பண்ண தப்புக்கு எங்களை ஏன்டா இப்படி நீ இப்படி போட்டு நீ எங்களை டார்ச்சர் பண்ணிட்டுருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்கேன். எங்களை மாதிரி அந்த நல்லா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்கேன். வில்லா வந்து அடங்குற மாதிரி தெரியல. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சரி இவனை தூக்கி ஜெயிலில் தூக்கி போகலாம் அப்புறம் என்ன அதுன்னு சொல்லி இவனை பேசி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிக்கலாம். இப்போ தூக்கி உள்ளே போடுங்க, இதுக்கு மேலே அடித்தா அவன் செத்துருவான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஏன்னா மூஞ்சில் அவனுக்கு அவ்வளோ ரத்தம் வந்திருக்கு. அந்த ரத்தத்துலேயும் கஷ்டப்பட்டு மூச்சு விட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அந்த ஹீரோயின் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கான். இப்போ தான் கல்யாணம் இருக்குது. ஃப்ளாஷ்பேக்கில் கல்யாணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நம்ம பார்ட் 4 அடுத்த பாட்டில்